The beautiful girl, the wonderful girl, the nice lady. ரெண்டு புல் ரெண்டே முக்கால் ரெண்டே கால் இன்னும் இறங்குது. Hi, Hi. how are you? How are you? I am fine. I am fine. Okay, thank you. Thank you. I love you. அச்சச்சோ, அது மட்டும் பிடிக்காது. புடுக்காதா? பிடிக்காது. அது உனக்கு இருக்காதே. என்னது பிடிக்காது? ஏன் பிடிக்காது? வீட்டில் திட்டுவாங்க. இதெல்லாம் வீட்டில் கேட்டா செய்வாங்க. இல்ல, தெரியாம பண்ணா திட்டுவாங்க. நான் உன்னை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு? I love you. நான் உன்னை லவ் பண்ண முடிவு பண்ணிட்டேன். I do love you. நிஜமா? எஸ். எனக்கு பார்த்த உடனே பத்திக்கிருச்சு. அச்சச்சோ. லவ்ங்கிறது பார்த்த உடனே வரணும். அச்சச்சோ. அதை விட்டுவிட்டு போய் உன் மாச சம்பளம் என்ன, உன் பேர் என்ன, உன் ஊர் என்ன, ஓத்தவங்கப்பன் யாரு, உன் சொந்த வீடு இருக்கா இல்லையா அப்படிலாம் கேட்டுட்டு பண்றதுக்கு பேர் லவ் இல்லை. அது அரேஞ்ச் மேரேஜ். பார்த்த உடனே பத்திக்கிறணும். கண்டதும் காதல். ஆமாமா. கண்ணோடு கண் நோக்கியா கவ்யா லவ்யா. அப்படியாயா? ஐயோ. என்னையா காதல்ங்கிறது பார்த்த உடனே மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கணும். பட 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 படன்னு பறக்கணும். லேசா சுண்டு வரல. அப்படி பட்ட உடனே 2000 வாட்ஸ் கரண்ட் அடிச்ச மாதிரி உடம்புல சிப்புன்னு ஏறணும். கரண்ட் ஏறுற மாதிரி. அப்படி ஏறினா தான் லவ். உன்னை பார்த்தோன்னே அது எனக்கு பத்திருச்சு. நான் உன்னை லவ் பண்ணுவேன். அதுல எந்த மாற்றம் கிடையாது. அப்படியா? இல்ல, நான் மாட்டேன். எங்க வீட்டுல மாட்டேன்னாலும் விட மாட்டேன். அம்மா பாவம். அம்மா அப்பாவை மறந்து வச்சு கொல்லுவேன். அச்சச்சோ, எங்க அம்மா. அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் உன்னை லவ் பண்ணுவேன், கட்டி பிடிப்பேன், முத்தம் கொடுப்பேன், கற்பழிப்பேன். என்னம்மா கற்பழிக்கிறேங்கிறார் உன்னைய? என்ன நீ என்னம்மா நொன்ன பண்ற? ஏப்பா அப்பா என்ன கற்பழிக்கிறதா? லைட்டை போட கற்பழிக்கிறது. ஓ ஆப்பிள் லைட் கற்பழிக்கையா? அப்பா நீ அப்பா மறந்துடாத. அப்பா அப்பாங்கறத மறந்துட்டே பேசுறியப்பா. அட உனக்கு அப்பாங்கறத ஞாபகம் வச்சுக்கிட்டியே, எனக்கு மாமாங்கறத மறந்துட்டேன். ஐயோ, வண்டியில இல்ல அண்ணன் நீ என்னைய? அது அப்ப நீ எப்ப அவளுக்கு அப்பா நீயோ அப்ப நீ எனக்கு மாமா தான். எத்தனை பேரு பொம்பளை பிள்ளைய பெத்தால் பூரா எனக்கு மாமா தான். அண்ணே அப்ப நான் லைட்டா மத்தனே. நீ ஏன் லைட்டா வந்து சொல்லிக்கிட்டே இருக்க? அப்பாவுக்கு வெளிச்சத்துல பிடிக்காது. எனக்கு வெளிச்சமா இருந்து செஞ்சா தான் பிடிக்கும். லைட் அமர்த்தி செஞ்சா பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு எல்லாம் வெளிச்சமா தெரியணும். அப்படி செஞ்சா தான் எனக்கு பிடிக்கும். சுரேஷ் நீ எப்படி? நானும் உங்க கம்பெனி தானே. வெரி குட் வெரி குட். நம்ம மூட்லயே இருக்கான் அப்படி பேல. இந்த பார், எனக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது சொல்லித்தான் பிரதாப் கொடுத்துருக்கான். என்னன்னு? என் மாப்பிள்ள மாமா உங்க விருப்பத்துக்காகத்தான் ரதியை போட்டிருக்கேன். அவர் போட்டாரா? எனக்காக போட்டிருக்கேன். இன்னைக்கு ராத்திரி 10 மணிலிருந்து விடிய காலம் 6 மணி வரைக்கும் ரதி தான் உங்க பொண்டாட்டி. 6 மணிக்கு அது ரதி, நீங்க மன்மதன். நீங்க 2 பேரும் பின்னி பிணைஞ்சு என்ன வேணாலும் பண்ணலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். நான் செய்வேன். நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்கலினாலும் ரொம்ப செய்வேன். அப்பா நிஜமா ரேப்புதாப்பா. ரேப்பு தான். அதான் கற்பழிப்பேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன? பொம்பளை பிள்ளை அடக்க ஒடுக்கமா நடந்துக்க. யாரு நீ வந்தவனே என்னமோ காதலிக்கிறேன் கற்பழிக்கிறேன்னு இருக்க? இங்க பாரு, நல்லா தெரியாதாமா? அப்ப எனக்கு கோவம் வச்சா என்ன பண்ணேன்னு தெரியாது. என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க? தெரியலன்னா நானும் சொல்றேன். நல்லா தெரியற மாதிரி காட்டு, அப்பதான் தெரியும். அப்பா நான் கோவமா இருக்கேன்ப்பா. ஐயோ, இப்படி கோவப்பட்டு நான் யாரையும் பார்த்தது இல்லடா. இவ்வளவு கோவம் வருது உன் மகளுக்கு? வீட்டுல அம்மா காட்டுமில்ல, அந்த மாதிரி காட்டுமா? அம்மா உங்ககிட்ட தான் காட்டு. கோவத்தை அந்த கோவத்தை என்ன? அடிச்சு விடு. ஒரு பொம்பளை பிள்ளை உங்களுக்கு ஒரு சின்ன பிள்ளை கையில நெஞ்சில கை வச்சு அடிக்குது, பதிலுக்கு நீங்க நெஞ்சில கை வச்சு அடிக்க பார்ப்போம். நான் அவளை நெஞ்சில கையை வச்சு தள்ள நீ ஓசில புழு புளியும் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். நீ நெசமா அவளுக்கு அப்பனா இல்ல புரோக்கரான்னு அடிக்கிறது ஞாபகப்படுத்துமா? பொம்பளை பிள்ளை ரொம்ப அடக்க ஒடுக்கமா நடந்துக்க. ஆட்டம் ஓவரா இருக்கும். ஆட்டம் பாரு, அடங்கி போ, அதுதான் உனக்கு அழகு. ஆம்பளை பாயிட்ட பொம்பளை பிள்ளை மரியாதை கொடுக்க பழகிக்க. ஆள பிறந்தவன் ஆண்மகன், அடங்கி போறவதான் பொம்பளை. அப்படின்னு யாரு சொன்னா? நான்
தான் சொல்றேன். பொம்பளைக்குள்ள அடக்கம் ஆம்பளை, அது தெரியுமா? இந்த கதையெல்லாம் இங்கே சொல்லாத. ஐயா, உங்க ஆட்டம் பாட்டம்லாம் அடுப்படி வரைக்கும் தான். எங்க ஆட்டம் பாட்டம் எங்க வேணாலும் நடக்க. நாங்களே எங்க வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவோம் தெரியுமா? வாய் பேசலாம், வார்த்தைக்கு தான் சரியா வருமே தவிர வாழ்க்கைக்கு சரியா வராது. ஒரு பொம்பளை ஆம்பளைட்ட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். ஜெயிக்க முடியும் நான் சொல்றேன். ஒன்னு தெரிஞ்சுக்க பாப்பா. என்னப்பா? 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும் ஆம்பளை தான். பொம்பளை அப்படி இல்லை. கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு பிள்ளைடான்னா. ஆனா உனனா 1000 குட்டிச்சவர்னு சொல்றாரு. அப்ப எத்தனை குட்டிச்சவர் தான் தாண்டாரோ தெரியல. நான் தாண்டறது இருக்கட்டும். நான் 1000 குட்டிச்சவர் தாண்டேன், நீ தாண்ட முடியுமா? குட்டிச்சவர்னா தாண்டலாம். நான் சொல்றது குட்டிச்சவருங்கிறது குட்டிச்சவர் அல்ல. உடைச்சு பேசணும்னா 1000 பொம்பளைட்ட போயிட்டு வந்தாலும் ஆம்பளை தான். அத்தாடி, ஒரு பெரிய ஆளா இருப்பார் போலப்பா. பொம்பளை போக முடியுமா? ஏன் கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு பிள்ளைன்னு? ஏன் கோடினா என்ன? என்ன? புது துணி. அது எது வரைக்கும் கோடி? எது வரைக்கும்? முத போடுற வரையும். ஒரு போடுற வரைக்குமா? சபாஷ், நீ என்னை விட தெளிவா இருக்கிய. சரி சரி, இப்படி கூச்சப்படாம சொல்ல, அதனால தப்பு இல்லை. முதல்ல ஒரு சலவைக்கு போட வரைக்கும். சலவைக்கு முதல்ல போட்டு எடுத்தாச்சுன்னா அப்புறம் அது பழைய துணி தான். ஒரு போடுக்கு தான் அது புதுசு, அப்புறம் மறு போடுக்கு பழசுதான். அப்புறம் குமரின்னு சொல்றது எது வரைக்கும்? எது வரைக்கும்? அதே ஒரு போடு தான். ஒருத்த புள்ள பக்க வரைக்கும் தான். அடுத்த புள்ள பக்கறக்குள்ள உன்னை கேள்வி முட்டுன்னு முள்ள தள்ளி போடுவான். அப்படியா? நாங்க அப்படி அல்ல. 80 வயசுலையும் நரச்ச மீசையை முறுக்கி விட்டு மணவரையில மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி ஆண்மகனுக்கு தான் உண்டு என்பதை நான் அடித்து கூறுகிறேன். கணம் கோட்டானவர்களே, நாளத்திற்கு வரணும் பாரு. எங்க இருக்கு கோட்டு? என்ன ஆர்டரு? கோழி 2 கிடைக்கும். ஆர்டரா தெரியுமா? உன்னால முடியுமா? நான் கேட்கிறேன், ஆம்பளைட்ட போட்டு நீ ஜெயிச்சிருவியா? ஜெயிச்சிருவையா? மாட்டிக்கிடுவேன். ஏன்? அதெல்லாம் போல மாட்ட மாட்டேன், ஜெயிச்சிருவேன். மல்லல் மேடையில மாட்டிக்கிட்டு சீரழிஞ்சிருவேன். அதெல்லாம் மாட்டேன். நீங்களே செய்யும் போது நான் செய்ய மாட்டேனா? என்ன நீங்களே செய்யும் போதுன்னா என்ன எனக்கு புரியல. என்ன நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அவ்வளவு பெரிய ஆளாவா? அவ்வளவு பெரிய ஆளா? என் காலை கொடுமையை பாடுறா. ஒரு பொடி போயவுள்ள என்னை வந்து நீங்க அவ்வளவு பெரிய ஆளான்னு கேட்குதுன்னா அப்ப நான் காட்ட வேண்டிய காலம் வந்துருச்சு. சரி, நான் செய்யறத நீ செஞ்சிட்டீன்னா உனக்கு நான் பொண்டாட்டின்னு எழுதி தரேன். எனக்கு பொண்டாட்டியா? அப்ப நீங்க என்ன பொம்பளை ஆளா? அட, பொண்டாட்டியா வேலை பார்க்கறேன், புருஷனா இருந்தாலும். புரியல? இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒருவேளை நான் உங்கள்கிட்ட தோத்துட்டா, சரி, இந்த மேடையில நடுவுல இந்த கிளாம்பு இருக்கு பாரு, இந்த கிளாம்புல தூக்கு போட்டு முதல்ல உங்க ஒப்பேன் முத்துராஜ் தொங்குவேன். முத்துராஜ் காலை பிடிச்சு நான் தொங்குறேன். நீ ஜெயிச்சிட்டீனா இப்ப நான் சொல்ல ஜெயிச்சு போறியா? செஞ்சிருவேன். நான் நினைச்சா ஒரு செகண்ட் போதும் இந்த பேண்ட் சட்டையை கழட்டி தூர கருவ காட்டுக்குள்ள எரிஞ்சு விட்டு டவுசர் போட்டுக்குவீங்களா? ஒரு முளை துண்டுல கோமணம் கட்டி இந்த கோயில 32 ரவுண்டு அடிச்சு வருவேன். நீ நல்ல தைரியமான பொம்பளையா இருந்தா இந்த பாவாடை சட்டையை கழட்டிட்டு உனக்கு துண்டு கொடுக்க மாட்டேன், ஒரு கர்ச்சீப் தான் கொடுப்பேன். அது போதும். அந்த கர்ச்சீப்பை முன்னாடி தொங்க விட்டுட்டு நீ 16 ரவுண்டு மட்டும் இந்த கோயில அடிச்சு வா. லைட் அமத்திக்கிங்க, எல்லாரும் வீட்டுக்கு போயிருங்க, நான் சுத்திட்டு வந்துடுறேன். அதெல்லாம் பேச்சல, லைட் எரியும். அப்படின்னா முடியாது. சுத்தி வா. அப்படிலாம் முடியாது. என்ன சொன்னாலும் நான் கட்டு போறேன். அப்படிலாம் முடியாது. ஏடா பிராஜே, தம்மா சுத்த சொல்றா. போமா, நாங்க பாக்கறேன். அவ கோமணம் கட்டி வர்றா. தம்மா அப்பா, நீ அப்பா, நான் சுத்த, நீ பாக்க. என்னது? அப்பா தீப்பந்தல் பின்னாடி தீப்பந்தம் முடிச்சு வரீங்க. 4 பேரும் முடிச்சு வர்றான். அவன் என்ன கருப்புசாமியோட ஆடி வர்றான்? இல்ல, தீப்பந்தம் முடியாதீடா. அவன் கர்ச்சிப்பை தொங்க விட்டு வரட்டும். நம்ம மைக் செட்ல சொல்லி ஒரு ஜெனரேட்டர் கட்டி ஒரு போக்கஸ் சைட்ல குச்சியில கட்டி முன்னாடி உட்காந்து அடியில பிடிச்சிக்கிட்டே வா, மக்களுக்கு தெளிவா தெரியட்டு. முகர கடை பாரு, முகர கடை செய்ய முடியுமா உன்னால? முடியாதுங்க. அங்க நிக்கிறேன் ஆம்பளை, தெரிஞ்சுக்க. டேமேஜ் எப்பவுமே ஆம்பளைக்கு கிடையாது, பொம்பளைக்கு தான். வேலி மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல வேலி விழுந்தாலும் கிளியறது சேலை தானே தவிர வேலிக்கு ஆபத்து வராது. அதனால ஆபத்து உனக்கு தான். அதனால ஆம்பளைட்ட பணிஞ்சு போ. அப்படியா? புரியுதா? எவ்வளவு தூரம் பணியணும்? நல்லா இன்னும் கிட்ட வரணும். அட பக்கத்துல போகுதையா? கட்டிப்பிடி நல்லா கட்டிப்பிடி. நீ சொல்றதெல்லாம் கேக்குது. வெரி குட். ஒரு முத்தம் கொடு. ஓகே, அவ்வளவுதான். இப்படி பணிஞ்சு போயிட்டீங்கன்னா எந்த தொந்தரவும் இல்லை. நீ என்ன சொன்னாலும் அடுத்த வைக்கு நான் கட்டுப்பட்டுருவேன். நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை? பணிஞ்சு போனதுக்கு அப்புறம் ரொம்ப பண்ணப்படாது. ஆமா, நீ என்னடா பண்ற செல்லம்? வியாபாரம் பார்த்துட்டு இருக்கீங்க. தொழில் பண்றியா? தங்க தொழில் இல்லையா? என்ன அப்பா என்ன அசிங்கமா
பேசுறாரு தொழில் என்ன கெட்ட வார்த்தையா? அப்படின்னா வியாபாரம்னாலும் தொழில்னாலும் ஒண்ணு தானே. அப்படியா? அப்படிலாம் இல்ல. தொழில்ங்கிற கெட்ட வார்த்தைனா பெரிய பெரிய தொழில் அதிபர்லாம் கெட்ட வார்த்தை இப்படி இருக்க. ஆமா, என்ன தொழில் பண்ற? நான் வியாபாரம் பண்றேன். Come on, tell me. சக்கச்ச வந்த பலம் இது தேனா தையனுக்கு பலம். சக்கச்ச வந்த பலம் இது தேனா தையனுக்கு பலம். எல்லாரும் வாழ்ந்த பலம் இது இலக்கின வரந்த பலம். எத்தனையோ பேருக்கு கையில பலம் பாத்தியா? எடுத்து பார்த்த பலம் இல்லை மதிச்சு பாத்தியா? எப்படி கைய அடக்கமா எடுத்து பார்க்க மாட்டமா? என்ன பழம்? என்ன பழம்? எலந்த பழம். இந்த உருண்டை உருண்டையா இருக்குமே, ஆமா. உள்ள கூட ஒரு கொட்டை இருக்குமே, அதானே? ஆமா இருக்கும். அமுக்குனா புழுத்தலுமே, அதானே? அமுக்குனா அப்படியா? அமுக்குனா புழு. இழந்த பழத்துல புழு தள்ளத்தான் செய்யும். அதான் இழந்த பழத்தையும் மொச்சப்பயிரையும் இருட்டுக்குள்ளதான் சாப்பிடணும். வெளிச்சத்துல சாப்பிட்டா சாப்பிட மனசு வராது. சத்தம் இல்லாம தின்னுக்கூட இருட்டுக்குள்ள வச்சு கவக்கணும். இப்ப நான் கேக்குறேன், கொட்டை இல்லாத பழம் இந்த உலகத்துல இருக்கா? இருக்கா? இருக்கான்னு உன்னை கேக்குறேன். மாம்பழத்துல கொட்டை இருக்கு. மாம்பழத்துல இருக்கு. சீதாப்பழத்துல கொட்டை இருக்கு. பலாப்பழத்துல கொட்டை இருக்கு. வாழைப்பழத்துல கொட்டை இருக்கு. வாழைப்பழத்துல கொட்டை இருக்கு. இல்ல விதை. அது விதை கொட்டையாகாது. விதை கொட்டையாகாது. கொட்டை விதையாகாது. விதையும் கொட்டையும் சேர்ந்தா விதை கொட்டை ஆகலாமே தவிர விதைக்கு வைக்கிற கொட்டைடா. நீ ஏதோ தப்பு தப்பா நினைக்கிறிய. நீ சொல்ற வாழைப்பழத்துல கொட்டை இல்லைங்கிற. நான் சொல்றேன் 2 கொட்டையோட வாழைப்பழம் இருக்கு. எங்க இருக்கு? 2 கொட்டையோட வாழைப்பழமா? எங்கப்பா இருக்கு 2 கொட்டையோட வாழைப்பழம்? நீ பாத்திருக்கியா இல்லையா? இல்லப்பா. அப்படி தெரியும் பார்க்கலன்னா எனக்கு கேட்கணும். ஏய் இருக்கா? 2 கொட்டையோட வாழைப்பழம் நெசமா இருக்கு. எங்க இருக்கு? இவங்க எல்லாம் தப்பா நினைக்கிறாங்க. நான் தப்பா பேச மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஆதாரம் இல்லாத வார்த்தைகளை அறிஞரன் பேச மாட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நீ 2 கொட்டையோட வாழைப்பழம் பார்க்கணும்னா நாளைக்கு என் கூட காரைக்குடி வா. வந்தா காட்டுவீங்களா? நிச்சயமா. நீ விருப்பப்பட்டா நான் காட்டாம இருப்பேனா? அதாவது கொப்பாத்தா கோயில் இருக்கு தெரியுமா? ஆமா. காரைக்குடியில. ஆமா. அந்த கொப்பாத்தா கோயிலுக்கு பின்னாடி தமிழ் மருந்து கடை இருக்கு. சரி. அந்த தமிழ் மருந்து கடையில கல்வாழைன்னு கேட்கணும். அப்படி கல்வாழை அது மருந்துக்கு பயன்படக்கூடிய வாழைப்பழம். அந்த வாழைப்பழத்தை உரிச்சினா சீதாப்பழத்தை கொட்டை மாதிரி உள்ள 2 கொட்டை இருக்கும். அப்ப கொட்டையோட வாழைப்பழம் இருக்கா இல்லையா? ஆமாங்க. ரெக்கார்டு இல்லாத விஷயத்தை நான் பேச மாட்டேன். நாளைக்கு பேசிட்டு அப்புறம் மாட்டிக்க கூடாது. அது மாதிரி கவனமா இருப்பேன் எல்லா விஷயத்திலயும். நீ கவலைப்படாத. உங்ககிட்ட நான் பழத்தை காட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட காட்டாம விட போறது இல்லை. நாளைக்கு உனக்கு கூட்டு போறேன். உனக்கு கூட்டு கொண்டு கொப்பாத்தா கோயிலுக்கு பின்னாடி காட்டுறேன். வாழைப்பழத்தை வாங்கி கொடுக்குறீங்களா? சரியா? இது எல்லா இடத்துலயும் அப்பம் கூட வராத. உனக்கு சின்ன தேவையா லூசு போயில. தெரியுதா? புரியுதா இல்லையா? அப்ப நீங்க எழுத புள்ள வைக்கிறீங்க. எழுத புள்ள வைக்க வந்து அம்மா என்ன அம்மா உங்களை நேரம் பேசுனீங்க, நான் பொறுமையாக உட்காந்துருந்தேன். இந்த பிள்ளை உங்க அம்மான்னு பேசுனீங்கன்னா எனக்கு கோபம் தான் வரும். அவங்க அம்மா பற்றி பேசக்கூடாது. என்ன அவங்க அம்மால நீ வச்சிருக்கியா? ஓ நீ அவங்க அப்பனா அதனால கோபம் வருதா? அம்மா கொஞ்ச நேரத்துக்கு தப்பு தப்பா பேசுறாருப்பா. இந்தங்க ரதியை விட அந்த பிள்ளை அம்மா இருக்குல்ல, ரதியை விடவா? அது நான் விட்டுக்கிறேன். நீ அவங்க அம்மால வேணா விட்டுக்க. அதுல டச் பண்ணாது நம்மள. ஓகே, இது நம்ம ப்ராப்பர்ட்டி. சும்மா அம்மா சும்மா
கரெக்டா நிக்கணும், நான் செய்யற மாதிரி செய்யணும். ஓகே? என்ன இப்படி சாய்? அவர் எப்படி செய்யறாரு அதை பாத்துக்க. நான் ஃப்ரண்ட் வரும்போது நீ ஃப்ரண்ட் வரணும், பேக் போகும்போது பேக் போகணும். ஓகே? உனக்கு கிரிப்பு கிடைக்கலன்னா இங்க பிடிச்சுக்கோ. இந்த ரதி என்ன பொம்பளை பிள்ளையா? நீ என்ன பிள்ளையா நீ? அம்மா நானும் எப்படி செய்வேன் வீட்டில் பார்த்துருக்கீல்ல, அந்த மாதிரியும் செய்ய. அந்த கர்மத்தை பார்க்கலையா நீ? அப்படிதான்டா. ஓகே, இப்ப அப்படியே திரும்பிக்க அந்த பக்கம். திரும்ப அப்படியே என்ன திரும்புது ஒண்ணு. மைக்கு அங்கே இருக்கு, அங்கே இருக்கு மைக்கு. நான் முகத்தை பார்த்தேன்டா. ரதி, இந்த ரதிங்கிற பேரை எங்கேயோ நான் கேட்டிருக்கேன். அது தெரியும். இந்த முகத்தை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்கேங்க பார்த்தியா முகத்தை அப்படி? ஆனால் எனக்கு டக்குன்னு அடையாளம் தெரிய மாட்டேங்குது. அடையாளமா? நான் சொல்றேன் வாங்க. டான்ஸ் ஆகத்து கொண்டிருக்கும் ரதி அவர்களுக்கு இங்கே கிராமத்து சார்பிலே ஆடி அணிக்கின்றார்கள். பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். ரதி, நான் உன்னை எங்க பார்த்தேன்? எங்க பார்த்தீங்க? ஆனா அந்த முகம் எனக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட முகமாவே இருக்கு. அப்படியா? ஆனா கண்டுபிடிக்க முடியல, மனசுக்கு யோசனைக்கு வர மாட்டேங்குது. யோசனை பண்ணி சொல்லுங்க பாப்போம். இப்போ கண்டுபிடிக்கவா? கண்டுபிடிங்க. துண்டடு துண்டடுமா? அந்த கொடு. நான் கூட தாள காத்தேன். கிட்டவா, கிட்டவா, அண்ணங்கிட்ட திரும்ப. வாயை தர. ஆயில் என்ன இருக்கு? நல்லா தர, சும்மா தர. அப்படியே உட்காரு. அதை உட்கார கவனிச்சு பார்க்கத்தான் கேட்குறேன். இல்லைங்க, எதுக்கு வாயை திறந்து உட்கார சொல்றியா? உனக்கு கடாப்பில் ஒன்று சொத்தையா இருக்கா? இருக்கு. உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அந்த சொத்தை பொருளாக அப்பவே பிடிக்காச்சு. எப்படி சொல்றேன்? இப்ப சொல்றேன் பார். சொல்லுங்க. உன் முதுகுல, என் முதுகுல மாங்காய் சைஸ்ல ஒரு மச்சம் இருக்கா? அங்க இல்ல, இங்க இருக்கு. முதுகுல இருக்கும். இல்லையே. நீ எப்படி பாப்பா? உன்னால உன் முதுக பார்க்க முடியாதுல்ல. நீங்க வா, நான் பார்த்து சொல்றேன். இருக்கா இல்லையா? இல்லங்க. அப்ப ஷாக்கிட்ட கழட்டு பார்ப்போம். உண்மை தெரிஞ்சே ஆகணும். நான் இல்ல, அது நான் இல்ல. இருக்கு, எனக்கு தெரியும். ஐயோ, கட்டி பார்த்தா அப்படி கருப்பாதான் தெரியும். எங்கே குளிக்கவே பார்த்துருக்காருமா உன்னை? எனக்கு குளிக்கலாம் பார்க்கல, எனக்கு சின்ன வயசுல தெரியும். சரி வேண்டாம், இது வேண்டாம். உனக்கு தெரியுற மாதிரி சொல்றேன். ஓம் ஜஸ்ட்ல நெஞ்சில பாயாசத்துக்கு போடுவோம்ல திராட்சை, திராட்சை அது மாதிரி 2 மருவு இருக்கா? எங்க இருக்கா? இருக்கு. சின்ன வயசுல முடியெல்லாம் கட்டி விட்டுச்சுங்க அம்மா. நான் கட்டுக்கம்பியே கட்டி விட்டேன், உதிரவே இல்லை. எனக்கு தெரியாது. இப்போ இன்னும் இப்போ வரைக்கும் உதிரல. போத ஞாபகப்படுத்து. இப்போ ஒன்று சொல்லவா? இடுப்புக்கு கீழே, இடுப்புக்கும் கீழே, தொடைக்கு மேலே, தொடைக்கு மேலே இவ்வளவு நீள வெட்டுக்காய தழும்பு இருக்கா? எவன்டா எனக்கு தெரியாம வெட்டினவன்? அந்த பிள்ளைய வெட்டிக்கிருச்சு. சின்ன பிள்ளை பென்சில் சீவரேன்னு பிளேட்ல வெட்டிக்கிருச்சு. இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்னு கேட்குறியா? எப்படி? நீ கைப்பிள்ளையா இருக்கும்போதே, கைப்பிள்ளையா இருக்கும்போது உன் அம்மாவும் நானும் கடவுளே கடவுளே
உனக்கு நெஞ்சு அப்பா வலிக்கும் வரும். ஏய், அதுல பக்கி உங்க அம்மாவும் நானும் எங்க அம்மாவை நீங்களும் அக்காலும் தம்பியும் அக்காவும் தம்பியும். நான் அப்ப உங்க நீங்க தாய் மாமாவா? தாய் மாமே தாய் மாமனா? உங்க அம்மா உன்னைய சின்ன பிள்ளையில தொட்டியில போட்டுட்டு ஆ. தண்ணிக்கு போகும் ஆ. அப்ப போகும்போது எங்களை சொல்லும், என்னன்னு? தம்பி தம்பி உன் முண்டாட்டி தொட்டியில படுத்திருக்கா. என்ன பொண்டாட்டி? பொண்டாட்டியா? அப்பவே நீதான் முண்டாட்டி முடிவு பண்ணிருச்சு. அப்படியா? அழுதுச்சுன்னா அதை எடுத்து ஆட்டி காட்டுறான்னு சொல்லு. எதை? விளையாட்டு ஜாமாங்கள விளையாட்டு ஜாமான கரெக்டா உங்க அம்மா வாசப்படியை தாண்டம் நீ ஆரம்பிச்சிருவ. எப்படி? அழுகுறது. உர்ரா 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 உர்ராம்ப. ஏங்க, அப்படி என்ன? பிள்ளை அப்படி கத்தாதுங்க. அவ்வளவு அழுதேன். உர்ரா உர்ரான்னு கத்துவேன். நான் வந்து உங்க அம்மா சேலையை விலைக்கு பார்ப்பேன். ஏய், எங்க அம்மா அம்மா சேலையவா? அட ஏங்கடா, அவங்க அம்மா சேலையில தாண்டா தொட்டி கட்டி கிடப்பா. அந்த சேலையை விளக்குவேன்ல, கண்ணன் கரேர்னு அப்படி காலை குழந்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு ஆட்டையும் பார்த்து கிளிப்ப தொட்டிங்க தானே இருக்கு. ஆனா சேட்டாடா அப்பவே எட்டி லவக்குன்னு கையில குடிச்சுக்குவா. அப்பவே வா. சின்ன பிள்ளைய கையில எதை கொடுத்தாலும் என்ன செய்யும்? வாயில வைக்க. அதேதான் அவளும் செய்வா. வாயில் வச்சு கடிப்பா. பவுக்கு பவுக்குன்னு கையில் பல்லு வேற இல்லையா, எனக்கு ஒரே கூச்சா. அவன் பல்லு இல்ல இல்ல. கிளுகிளுப்பைய கடிச்சா உங்களுக்கு ஏங்க கூச்சுது? அது எனக்கு யாரு எதை கடிச்சாலும் எனக்கு கூச்சமா இருக்காது, ஒரு பழக்கம் நமக்கு. அன்னைக்கு போனவன் தான் இந்த கூச்சத்துல வெளிநாடு போய் சம்பாரிச்சிட்டு வரலாம்னு இப்பதான் வந்தேன். ஆஹா. அப்படியா? உன்னை எவனுக்கும் கட்டி கொடுக்கல உங்க அப்பே. நல்ல வேலையா போச்சு போ, தப்புச்சேன். எக்கச்சக்கமான சொத்தோட வந்திருக்கேன். இனி அதுக்கு பூரா நீதான் ராணி. மாமா நீதான் அதுக்கு மகாராணி என் குடும்பத்துக்கு. அப்படியா? உன்னை ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன். அதே மாதிரி வச்சு பாருங்க. ஆஹா. நீ ரதியா இருந்தாலும் உன்னை ராணி மாதிரியே வச்சு பாத்துக்கிறேன். ஐயா, என் வீட்டுக்கு ராணி மாதிரி உன்னை வச்சு பாத்துக்கிறேன். நினைச்சுக்கிட்ட தெரியுமா? சொல்லட்டுமா? சொல்லுங்க. குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, கண்டது உன்னை கண்டது என்றும் பொங்குது தன்னால். போக்குது ராஜா போதுமே ராஜா, போக்குது ராஜா போதுமே ராஜா, பொம்பளை கிட்ட சம்பவ வந்து வம்புகள் பண்ண. சிந்திகள் பாடி வம்புகள் பண்ணாதே, சிந்திகள் பாடி வம்புகள் பண்ணாதே, மந்திரத்தாறு மாங்காயிட்டானை பறிக்கையினாடு, மந்திரத்தாறு மாங்காயிட்டானை பறிக்கையினாடு, சித்திரப்பட்டு சிலையை கண்டு உனக்கு தெரியுமா, சித்திரப்பட்டு சிலையை கண்டு உனக்கு தெரியுமா, பிடித்து பேசுறதுல எனக்கு புரியுமா, பிடித்து பேசுறதுல எனக்கு புரியுமா, குங்கும 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 புறாவே, கொஞ்சம் 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 புறாவே. பட்டும் தாவாளி பட்டும் சலசல கையிலே, பட்டும் தாவாளி பட்டும் சலசல கையிலே, என்ன ரங்கத்து என்ன மும்பத்து என்ன வந்தவெளி, என்ன ரங்கத்து என்ன மும்பத்து என்ன வந்தவெளி, குங்கும 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 போலே, கொஞ்சம் 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 வராதே. நம்பப்பட்டும் தாவணப்பட்டும் சம்மதப்பட்டும் நம்பப்பட்டும் தாவணப்பட்டும் சம்மதப்பட்டு கணும், தாளமுஞ்சத்தில் மேலும் விட்டு தாலியை கட்டி, தாளமுஞ்சத்தில் மேலும் விட்டு தாலியை கட்டி, கொஞ்சம் 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 புள்ளையே, கொஞ்சம் 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 பெறாதே, குங்குமப்பூவே கொஞ்சம் பெறாதே, குங்குமப்பூவே கொஞ்சம் பெறாதே, கண்டதை உன்னை கண்டது என்றும் பொங்குது தன்னாலே.
என் மனசுல உள்ளதெல்லாம் நான் அவங்ககிட்ட கொட்டிட்டேன். உனக்கு எதுவும் மனசுல இருந்துச்சுன்னா கொட்டுங்கிறேன். யார் அல்றது கொட்டுறது? ஆனா மனசுல இருக்கிறத கொட்டுங்கிறேன். நாடக உலக நாயன் அண்ணன் அரியன் அருவலுக்கு என சர்மாவும் என பிரபு சர்மாவும் போட்டான. ஆடி அணிவித்துக்கு விருப்பப்படுத்தியிருக்கேன் அன்னார் அவர்களுக்கு கலைக்குழு சார்பிலே மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். ஓகே, எனக்கு அந்த கீதம் தெரியாது. சொல்றா, என்ன வேணாலும் சொல்றா. உங்களை பார்த்ததும் எனக்குள்ள லவ் வந்துருச்சா? வந்துருச்சா? வாவ். மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சாமானு காசு. மாமா மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது. மனசெல்லாம் உன்னா பத்தி நினைப்பே கொள்ளுது. மனசு சொல்லுது. மனசெல்லாம் உன்னா பத்தி நினைப்பே கொள்ளுது. நீ எந்த ஊரு என்ன பேரு எனக்கு தெரியல. உன்னை கண்டு பார்த்துக்கிட்டோம் வழியில. எங்க ஊரு தெருவிழாக்கு எதுக்கு வந்தியோ? என்னதான் கை பிடிக்க கனவு கண்டியோ? எங்க ஊரு திருவிழாக்கு எதுக்கு வந்தியோ? என்னதான் கை பிடிக்க கனவு கண்டியோ? மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது. மனசெல்லாம் உன்னா பத்தி நினைப்பே கொள்ளுது. தூக்கி விடுமா, ஆளை தூக்கி விடுமா, முதல்ல நிப்பா தரமா தூக்கி விடுப்பா. தேவையா சும்மா கட்டிக்கு கடைசி வர நீரான்னு கேள்விக்கட்ட இந்த மனசியோட மனசுக்குள்ள மணி அடிக்கிறையா? ஓ மடியிலதான் எனக்கு மட்டும் இடம் கொடுத்தா, ஓ பிடியிலதான் நானும் கிடக்க காசு கிடக்கனே. உலகம் என்ன என்ன எடுப்பு நின்னா என்ன உனக்கு ஒண்ணு நாய உசிர கொடுப்பனே. பழகுன்னு நானும் மாறேன் வேலைக்கு தனியும் போற புரிஞ்சுக்கடா உனக்கு தாயா இருக்கனே. மாமா மனசு சொல்லுது. மனசெல்லாம் உன்னா பத்தி நினைப்பே கொள்ளுது. மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது. மனசெல்லாம் உன்னா பத்தி நினைப்பே கொள்ளுது. என்ன பண்ற? நேரா வீட்டுக்கு போ. மாமா வந்து முடிவு பண்ணிட்டேன். என்னன்னா கல்யாணத்தை முடிச்சு போடுறதுன்னு. நேரா கடைக்கு போறேன். போய் சாப்பிக்கா லூசு. உனக்கு சேலை, எனக்கு வேட்டி, மாலை, தாலி எல்லாம் வாங்கிட்டு அப்படியே 2 இளநீ ஊதுபத்தி எல்லாம் நான் வாங்கிட்டு வர்றேன். வருமா கருமாதிக்காடா, உனக்கு கொல்ல போறேன். நீ போய் ரெடி பண்ணிச்சலாம். மாமா பின்னாடி வந்துடுறேன். சரி மாமா. அப்பாடா.